கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, லிசன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நேற்று பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் அப்படின்னா என்ன, ஆட்டம்னா என்ன, எப்படி சார்ஜ் ஆகுது எல்லாம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிற லெசனில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. அந்த கூலும்ஸ் லா வந்து பார்த்தோம்னா லைக் தட் நியூட்டன்ஸ் லா. 10th நீ படிச்சு பார்த்தீங்க, நியூட்டன்ஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லான்னு படிச்சிருப்பீங்க. அந்த லா மாதிரியே தான். இப்போ இவர் என்ன சொல்றாராமா, இங்க ஒரு சார்ஜ் இருக்குது, ஓகேவா? இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் சார், இதுக்கு பேர் வந்து Q1 அப்படின்னு எடுத்துக்கங்க. இங்க ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Q2 எடுத்துக்கலாம், ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த சார்ஜுகளுக்கு இடையே உள்ளக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நான் ஜெனரலா R வச்சுக்கிறேன், சரியா? R இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். அப்ப இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப பாசிட்டிவ் சேம் சார்ஜஸ் ரிப்பல் டு ஈச் அதர். உங்களுக்கு தெரியும், ரெண்டு சார்ஜும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பலா தான் இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்படி வெளிப்புறத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன சார் ஆகுமா, டு த அவுட்வர்ட்ஸ். இது மேக்னெட், நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு நார்த் போல் மேக்னெட், இது ஒரு நார்த் போல் மேக்னெட். பக்கமா கொண்டு வந்தா ரிப்பல் பண்ணிடுவோம். சேம் ஃபோர்ஸ் ரிப்பல் டு ஈச் அதர் படிச்சிருக்கீங்க. ஸோ ரிப்பல் பண்ணு, அதே மாதிரி சேம் சார்ஜஸ் ரிப்பல் டு ஈச் அதர், ரிப்பல் பண்ணிடுச்சு. சரி சார், அப்போ ஃபோர்ஸ் வந்து வெளியே வந்துருக்குது. ஆனா புக்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இது 2-1 போட்டிருப்போம். ஏன் சார் 2-1 வெக்டர் போட்டிருக்கிறா, என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அதாவது ஃபோர்ஸ் 2, அதாவது ரெண்டாவது சார்ஜுக்கு கிடைச்ச 2/1, 1ஆல உருவானது. புரிஞ்சுதாமா? ஃபோர்ஸ் 2 ரெண்டாவது சார்ஜுக்கு கிடைச்ச ஃபோர்ஸ். இப்போ இங்க ஒரு நான் நின்று இருக்கிறேன், இங்க ஒரு நின்று இருக்கிறான், இங்க இருக்கிற ஒரு பையனை நான் அப்பிட்டேன், பலார் அப்பிட்டேன். வலிச்சது யாருக்கு? ரெண்டாவது பர்சனுக்கு. அடிச்சது யாரு? முதல் பர்சன். இப்போ 2-1 போடுவோம் நம்ம. அதே தான் இங்க F2, அடிச்சது யாராமா சார்? 1 அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இங்க வேற மாதிரி போட்டுதான் என்ன பண்ணிருப்பீங்க சார் நீங்க? அப்படின்னா F12. இது கிளியர்? ஏன்னா இந்த சார்ஜ் வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, F1 ஃபோர்ஸ் 1 உருவானது செகண்ட் சார்ஜ் தான் உருவாயிருக்குது அப்படின்னு போட்டு புக்ல இது மட்டும் தான் போட்டிருப்பாங்க, இது போட்டிருக்க மாட்டாங்க. நமக்கு அதை போட்டு காட்டி. சரி, இங்க பாருங்க, இது R12 கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டர். 10th படிச்சிருப்பீங்க, ஒரு யூனிட் வெக்டர்ங்கிறது படிச்சிருப்பீங்க, சரியாமா? R12 கேப்ங்கிறது வந்து பார்த்தா இதோடைய யூனிட் வெக்டரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கூலும்ஸ் லா என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூலும்ஸ் லாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சார்ஜ் கீழ இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா is directly proportional to the product of their charges. இந்த ரெண்டு சார்ஜஸையுமே ப்ராடக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது product of their charges, and the force is inversely proportional to the square of distance between them. டிஸ்டன்ஸ் நம்ம R படிச்சிருக்கோம். R12 ஏன் போட்டனா 1 ல இருந்து 2 வரைக்கும் தூரம் போட்டுருக்கு. நீ R12 போட்டாலும் சரி, இல்ல ஜெனரலா R னு போட்டாலும் சரி, அது உங்க புக்ஸ் எப்படி போட்டுருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ R12 போட்டாலும் யுவர் சாய்ஸ், யுவர் வில்லிங். புக்ல என்ன போட்டுருக்கான்னு பாத்துக்கோ. 12 போட்டது அர்த்தம் புரிஞ்சுதா? எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டு வரைக்கும் தூரம் சார். தட் இஸ் கரெக்ட்டா? இப்போ எங்க வீடு இங்க இருக்குது சார், உங்க வீடு அங்க இருக்குது சார். எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு தூரம் தான் R அப்படிங்கிற மாதிரி, சரியா? சரி, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே ஃபார்முலா போடணும் சார். அப்படின்னா F is directly proportional to the Q1 into Q2 into 1/R12 square. Clear? This. Okay,
டவுட் இருக்கா பாத்தீங்க இது மூணு சேர்த்து எழுதியாச்சா இது f is directly proportional to the q1 q2 by r square எழுதலாமா சார் q1 into q2 into 1 q1 q2 by r square க்கு பதிலா r square தான் r12 வரல 12 போட்டுருக்கு வேற ஒண்ணு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணலாம் f equal to போடுமா ஏனா ப்ரொபோர்ஷனல் எடுத்து போட்டு ஈக்குவல் டு போட்டா நான் கண்டிப்பா ஒரு கான்ஸ்டன்ட் போட்டே ஆகணும் அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் வந்து பார்த்தோம்னா நான் k ன்னு வெச்சிருக்கேன் q1 q2 by r squared 1 2 இதுதான் ஆன்சர்மா பட் கூலும் என்ன பண்ணாருன்னா இந்த 1/4 வந்து சாரி இந்த k ஓட வேல்யூ வந்து அவர் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கிறாரு எப்படி நாம நேத்து பார்த்தோம் E is directly proportional to nu frequency பொறுத்து எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்குது எனர்ஜி பொறுத்து frequency அதிகமாயிட்டே இருக்குது அது E ஈக்குவல் டு போடும்போது h ங்கற ஒரு கான்ஸ்டன்ட் போட்டோம் h ங்கறது அந்த ஃபிளாங்கோட கான்ஸ்டன்ட் அவர் கொடுத்த வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஏனாமா 6.626 into 10 power minus 84 ஜூல் செகண்ட்ல பார்த்தோம் அந்த மாதிரி இந்த கூலும் வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறார் அது என்ன வேல்யூனா அதுக்கு வேல்யூ கொடுக்கறாருமா அந்த வேல்யூ என்ன பேருனா f is equal to 1/4 pi epsilon எப்படி சொல்றீங்களாமா சார் 1/4 pi epsilon அப்படி சொல்லுவாங்கமா q1 q2 by r squared இதுல டவுட் இருக்குதா r squared க்கு பதிலா r12 squared போட்டுக்கலாம் நீங்க கவனிச்சுக்கலாம் ஒரு கணக்கு வெச்சுமா அக்கா வாங்கிக்கலாம் n செட் போல பாருங்க ஸ்கை பிளேட் சரி f equal to 1/4 epsilon q1 q2 by r12 squared போட்டாச்சு சரி அடுத்து பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் இந்த எப்சிலோன்னா என்ன சார் எப்சிலோன்னா பெர்மிட்டிவிட்டி எப்சிலோன்னா பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலோன் அப்படிம்பாங்க பெர்மியபிலிட்டி அப்படினா மியூன்னு சொல்லுவாங்க இப்போ இது மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கங்க பெர்மிட்டிவிட்டினா என்ன சார் பெர்மியபிலிட்டினா என்ன சார் இப்போ நான் நின்று இருக்கறேமா நான் நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எர்த்துக்கு மேல நின்று இருக்கறேன் இது வந்து ஒரு எர்த் மேல நான் நின்று இருக்கேன் ஓகேவா எர்த்துக்கு மேல நான் நின்று இருக்கறேன் அப்படிங்கும்போது என்ன காரணம்னா இந்த நார்த் போல்ல இருந்து இந்த சவுத் போல் ஏன்னா எர்த் இஸ் a magnet மேக்னெட்ங்கலாம் கண்டிப்பா நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டிராவல் பண்ணிருக்கும் கரெக்ட்டா அப்ப நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டிராவல் பண்ணதுனா இப்போ நான் நின்று இருக்கறேனா இந்த உடம்புக்குள்ள அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உள்ள போய் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உள்ள போய் பின்னால வெளிய வந்திருக்கும் அப்ப உள்ள போனதுக்கு பேரு தான் பெர்மியபிலிட்டி தமிழ்ல உட்புகுதிறன் அப்படிம்பாங்க வெளிய வந்ததுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா விடுதிறன் தமிழ்ல விட்டு வெளிய வருது அதனால இதுக்கு என்ன பேரமா பெர்மிட்டிவிட்டி அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு சிம்பல் போட்டுருக்காரு அந்த சிம்பல் தான் ஒரு உள்ள போச்சு இது உள்ள போயிருக்குது இதுக்கு பேரு பெர்மியபிலிட்டி நீ வெளிய வந்திருக்குதா இதுக்கு என்ன பேரமா பெர்மிட்டிவிட்டி அப்படிங்க புரியுதா சரிமா இந்த பெர்மிட்டிவிட்டியை அழைச்சாரு நான் ஃபர்ஸ்ட் நான் எழுதிய இந்த பெர்மிட்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா எழுதலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ 6ங்கறத 3 2s are 6 னு போடுறோமா நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெர்மிட்டிவிட்டியை எப்சிலோன் ஆர் எப்சிலோன் நாட் னு போடலாம் புரிஞ்சுதாமா எப்சிலோன் நாட்னா என்ன எப்சிலோன் ஆர்னா என்ன அப்படி பாத்தீங்க எப்சிலோன் நாட்ங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி புரியுதா புரியலையா எப்சிலோன் நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ்னா ஒப்புமை விடுதிறன் தமிழ் சொல்லுவாங்க என்ன பேரம்மா ஒப்புமை விடுதிறன் இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிடத்தின் விடுதிறன்
ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரியா? என்ன வேல்யூ சொல்றாருமா அவரு? 8.854 into 10 power minus 12 coulomb square Newton power minus 1 meter power minus 2 அப்படிங்கிறார். 8.854 into 10 power minus 12 coulomb square Newton power minus 1 meter power minus 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் பைக் எப்படி வச்சிருக்கீங்க? ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கும். பிசிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்னா நான் அந்த வேல்யூஸ் பைக்கடா இருக்கும். எப்சிலோன் ஆர்னா ரிலேட்டிவ். நம்ம வந்து பார்த்தோம்னா பூமியில் என்ன சார் இருக்குது? ஏர் இருக்குது. நம்ம எந்த எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த ஏர்ல பண்ணி ஆகும். கரெக்டா? அப்ப ஏருக்கு எப்சிலோன் ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1. பூமியில வந்து நான் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அது ஏர்ல ரியாக்ட் ஆகும் கண்டிப்பா. இப்போ பார்த்தா ஒரு இரும்பு வந்து நான் வச்சு ஒரு தண்ணிக்குள்ள முக்கி எடுத்து வெளியே வச்சுட்டு போயிட்டேன். என்ன சார் ஆகுது? ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா துருப்பிடிச்சு போகுது. என்ன சார் காரணம்? அந்த தண்ணி பிளஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஏர், அந்த ஹீட் இதெல்லாம் சேர்ந்து ரியாக்ட் ஆகி அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சு. அப்போ எது நடந்தாலும் இந்த ஏர் நடந்து ஆகும் கண்டிப்பா. அப்போ எது பண்ணாலும் ஏர்ல பண்ணணும்னா அந்த ஏருக்கு ஒரு வேல்யூ வேணும்ல சார்? அந்த வேல்யூ அவர் கொடுக்குற வேல்யூ 1. சரி சார், இதெல்லாம் ஓகே சார். இது கூட இதுக்கு எது ரிலேட்டடா இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன சார் அப்படின்னா பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டினா அவங்க சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட உள்ள போறது, உட்புகு திறன் தமிழ்ல. இது என்னமா இந்த மாதிரி எழுதலாம் சார்? மியூ நாட் மியூ ஆர். இதுக்கு என்ன பேரு? மியூ. இது மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னு போடலாம். அப்ப மியூ ஆர் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஏருக்கு அதோட வேல்யூ 1. மியூ ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, மியூ நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மியபிலிட்டி. சரி, இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி இதோட வேல்யூ இருக்குமா சார்? அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 pi into 10 power minus 7 Henry per meter. இதோட வேல்யூ என்னமா சார்? 4 pi into 10 power minus 7 Henry per meter. அப்போ எப்சிலானோட வேல்யூ வந்து 8.854 into 10 power minus 12 coulomb square Newton power minus 1 meter power minus 2. இதே மாதிரி மியூனோட வேல்யூ வந்து 4 pi into 10 power minus 7 Henry per meter. சரி சார், இப்போ இந்த ரியாக்ஷன் எங்க நடக்குது சார்? நமக்கு கவனிச்சுக்கு போற. இப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு எங்க நடக்குது பாருங்க சார்? ஏர்ல நடக்குது. அப்போ ஏர் நடக்குது அப்படிங்கும்போது இங்க பாருங்க, f ஓட வேல்யூவை 1/4 pi. இங்க எப்சிலோன்ங்கிறது எப்படி எழுதலாம்? நம்ம ரெண்டு வகை எழுதலாமா? எப்சிலோன் நாட் இன்டு எப்சிலோன் எழுதலாமா? அப்ப பாருங்க, இது எப்சிலோன் நாட் இன்டு எப்சிலோன் ஆர் இன்டு q1 q2 by r12 ஸ்கொயர், r12 ஸ்கொயர். இப்போ எப்சிலோன் ஆர் என்ன சார்? நமக்கு ஏர். ஏன்னா பூமியில தான் பண்ண போறது ரியாக்ஷன், பூமியில தான் பண்ண போறேன். பூமியில நமக்கு என்ன சார் இருக்குதம்மா? ஏர் தான் இருக்குது. அப்ப ஏரோட வேல்யூ 1. பாருங்க, இந்த வேல்யூ 1. அப்போ f ஓட வேல்யூ 1/4 pi எப்சிலோன் நாட் into 1 q1 q2 by r12 square. 1 into anything same அதே வேல்யூ தான். so f ஓட வேல்யூ 1/4 pi எப்சிலோன் நாட் q1 q2 by r square, the r12 square. so this is the Coulomb inverse square law உடைய ஃபார்முலா. புரியுதாமா? இது வரைக்கும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் क्वेश्चन அவங்க கேட்கலாம். 2 மார்க் क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா இந்த டயகிராம், இந்த டெஃபினிஷன், the force is directly proportional to the product of their charges and inversely proportional to the square of distance between them. அப்படியே முடிச்சிருவீங்க. முடிச்சிட்டு இது ரெண்டு எழுதி இது போட்டீங்கன்னாவே உனக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 5 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் கொண்டு வந்துருங்க. ஓகேவாமா? இதுவரை கால் பண்ணிக்கிறீங்களா? சரியா? நான் உங்களுக்கு